காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட வேலை, அதனால் ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ். இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற இந்த சிம்பிள் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசு ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எதனால் வருது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ண முடியாமல் இருக்கலாம். இல்லை பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்து உங்களை மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். ஸோ எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சொல்யூஷன் இருந்தது, அது மூலமாக என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? சரி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 4 ஃப்ரேசஸ். இது தொடர்ந்து சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 1 minute சொல்லுங்கள். என்ன அந்த 4 ஃப்ரேசஸ் அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இது என்ன அந்த 4 ஃப்ரேசஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் ஹோப்பனோபோனோ மெடிடேஷன். ஹோப்பனோபோனோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹவாய் லாங்குவேஜில் எதையும் சரி செய்வது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஹவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் யூஸ் பண்ணி வந்த தியான முறை. அவங்க யூஸ் பண்ணது தான் இந்த 4 ஃப்ரேசஸ். அவங்க யூஸ் பண்ண நிறைய மெத்தட்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மில் இந்த 4 ஃப்ரேசஸாக உலகம் பூரா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இந்த 4 ஃப்ரேசஸில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்பர் 1, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த ஐ எம் சாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளார அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்கேன், மனசு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு மனதை ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். அக்னாலஜிங் த இமோஷன்ஸ். 2வது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீனா நீங்கள் யார்கிட்டையும் மன்னிப்பெல்லாம் கேட்குறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்ககிட்டயே கேட்டுக்கிறது தான். நான் இந்த மாதிரி பதட்டமாக இருக்கேன், இது எனக்கு தேவையில்லை, அதனால் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் கேட்டுக்கிறது தான். 3வது, தேங்க்யூ, அதாவது பீயிங் கிரேட்ஃபுல், நன்றி உணர்வோடு இருக்கிறது. 4வது, ஐ லவ் யூ, அன்போடு இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவான இமோஷன்ஸ் தானே. ஸோ இந்த 4 ஃப்ரேசஸ், அதாவது ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இதை குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவை 4 தடவை அட்லீஸ்ட் ஒரு 1 minute உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கலாம். இப்படி சொல்கிறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மனசில் ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு தானே நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ இந்த 4 ஃப்ரேசஸை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் எதை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ, எதை நினச்சி பதட்டம் மாறீங்களோ அந்த தாட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகும். அதாவது உங்கள் மனசு எதை நினச்சிட்ருக்கோ அதை வந்து ஸ்டாப் பண்ணும். நீங்கள் இப்போ 4 ஃப்ரேசஸ் சொல்கிறீங்க இல்லையா, இந்த 4 ஃப்ரேசஸை உங்களுடைய மனசை கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது பாசிட்டிவான இமோஷன்ஸ் தானே. நன்றியோடு இருக்கிறது, அன்போடு இருக்கிறது, இது எல்லாமே பாசிட்டிவான இமோஷன்ஸ் தானே. அப்போது இந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸை உங்களுடைய மனசை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசில் ஏதோ ஒரு தாட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கியிருக்கு இல்லையா, அந்த தாட் டிஸ்கண்டினியூ ஆகி உங்கள் மனசு அன்பு ப்ளஸ் நன்றி இந்த 2 விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு ரிலாக்ஸ்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த 4 ஃப்ரேசஸோட அர்த்தம் உங்களுடைய மனசுக்கு தெரியும் தானே. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நினச்சி கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்ருக்கீங்களோ அந்த தாட்டை பிரேக் பண்ணி இந்த 4 விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். அன்பு ப்ளஸ் நன்றி உணர்வு, லவ் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ இதை செய்கிறதன் மூலமாக உங்கள் மனசு பீஸ்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை உங்களால் குறைக்க முடியும். சரி, திரும்பி அடுத்து அந்த 1 நிமிஷம் இந்த ஹோப்பனோபோனோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அப்போது கண்டிப்பாக முன்னாடி இருந்ததுக்கும் அடுத்தது நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்பையும் கண்டிப்பாக உங்களால் வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் எப்பப்பெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த 4 ஃப்ரேசஸை சொல்லிக்கலாம். இது எந்த இடத்துல வேணாலும் சொல்லிக்கலாம். சரி, இது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த 4 ஃப்ரேசஸ் சொல்கிறதுக்கு கண்ணை மூடியும் சொல்லலாம், இல்லை கண்ணை திறந்துட்டும் சொல்லலாம். ஸோ முதல்ல ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கலாம். ஆழமான ஒரு உள்மூச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிதானமாக இந்த 4 ஃப்ரேசஸை 1 நிமிஷம் சொல்லலாம். உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அதை சொல்லிக்கலாம். ஸோ அந்த 4 தடவை இல்லை 5 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம். இப்படி செய்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும், மனசு ரிலாக்ஸ்டாக மாற ஆரம்பிக்கும். எப்போவெல்லாம் இதை முடியுதோ இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு 5 minutes இதை சொல்லிட்டு எந்திரிக்கலாம். இல்லைன்னா முடிஞ்சால் 108 டைம்ஸ் சொல்லலாம். 108 டைம்ஸ் சொல்கிறதுக்கே உங்களுக்கு 12 minutes தான் ஆகும். அதனால் முடிஞ்சால் 108 டைம்ஸ் சொல்லிக்கலாம். இல்லைன்னா 5 times or 7 times
உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை சொல்லிக்கலாம். இட்ஸ் அ கிளென்சிங் ப்ராசஸ். ஸோ இதை திருப்பி திருப்பி சொல்கிறதன் மூலமாக உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருந்ததுன்னா அது குறைய ஆரம்பிக்கும். அது குறையிறதுனால உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்க ஆரம்பிக்கும். மைண்டு ரிலாக்ஸ்டாக ஆகிறதுனால, பாசிட்டிவாக மாறுறதுனால ரொம்ப அமைதியாக உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியும். அதனால் உங்களுடைய எவ்வளோ அதிக அளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, 1 minute இதை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.